அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி, அதுல பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னும், முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வராக வருவார் என்றும் பதில் கூறியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா. தமிழ்நாட்டுடைய 2 முன்னணி நாளிதழ்களுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த பேட்டியில இந்த கேள்விகளுக்கான பதில்களாக இதை சொல்லியிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மீண்டும் மீண்டும் ஏன் கூட்டணி ஆட்சி என்று உறுதிபட பேசுகிறார் அமித்ஷா என்ற தலைப்பில் இன்றைய நேர்பட பேச அமர்வில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் இணைய இருக்கிறாங்க. வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணி, மீண்டும் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுகிறார் திரு அமித்ஷா. இப்போது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறார். மீண்டும் என்ன சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறார்? இபிஎஸ்க்கு என்ன உணர்த்த விரும்புகிறார் திரு அமித்ஷா? நீங்க தனியா ஆட்சி செய்த காலங்கள் மலையேறி விட்டது. இனிமேல் கூட்டணி ஆட்சி தான், அதில் நாங்களும் இருப்போம் என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். ஏப்ரல் 11 சென்னையில் அவர் கூட்டணியை அறிவித்த நாள் அன்றே தெளிவாக சொன்னார், எடப்பாடி தலைமையில் என்டிஏ அரசு அமையும், எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னார். ஆனால் இன்றைக்கு தினமலர் மற்றும் தினத்தந்தி பத்திரிகைகளில் கொடுத்துருக்க பேட்டிகளில், முக்கியமான 2 நாளிதழ்களில் கொடுத்துருக்க பேட்டிகளில் சொல்கிறது, எடப்பாடி பெயரை அவர் உச்சரிக்கவே இல்லை. 3 விஷயங்களை சொல்கிறார். என்டிஏ அரசு அமையும், அதில் பாஜக இருக்கும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். ஸோ அந்த இடத்துலையும் எடப்பாடியோட அத்தாரிட்டியை அவர் சேலஞ்சு பண்ணுறாரு, தெளிவாகவே தெரியுது. ஏப்ரல் 11க்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாத காலத்தில் வெவ்வேறு வார்த்தைகளில் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பேசினாங்க. மதுரையில் பேசும்போது அமித்ஷா அவர்கள் பேசினார். இப்போ 10 நாளைக்கு முன்னால் ஏடிஎம்கே பிஜேபின்னு சொல்லாமல் பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2 தடவை சொன்னார். பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் நடுப்புற ஒரு தடவை சொன்னார், கூட்டணி ஆட்சியெலாம் என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது, பாஜக ஆட்சி தானார். இதே அண்ணாமலையை இடது பக்கம் உட்கார வைத்து கொண்டு தான் எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும் அமித்ஷா சொன்னார். இதுக்கு நடுப்புற மாற்றி அவங்க கூட்டணியில் இருப்போன்னுவாங்க, இல்லைன்னுவாங்க. நயினார் நாகேந்திரன் நடுப்புற அமித்ஷா முடிவு செய்வாருன்னு. ஸோ ஒரு நிச்சயமற்ற தன்மையில் அதிமுகவை அவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா, there is a method in the madness. அவங்க தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்த விரும்புகிறார்கள். 2026 திமுக வெற்றி பெற்றால் கூட பரவாயில்லை, ஆனால் அதிமுக எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அது பலவீனப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் அதிமுகவை கூடி கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இது கூட்டணி தர்மத்திற்கு முழுக்க எதிரான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இது ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. இப்போ முருகன் பக்தர்கள் மாநாட்டில் என்ன நடந்தது? அங்கே பெரியார் அண்ணாவை பற்றின காணொலி காட்சிக்கு என்ன அவசியம் வந்தது? கூட்டணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஹோலி கவுஸ்ன்னுவாங்க, அதை நான் தொடக்கூடாது, நீ தொடக்கூடாது. ஆனால் அதையும் மீறி அவங்க செஞ்சாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்காக ஏடிஎம்கேவை அவங்க பலவீனப்படுத்துகிறாங்க. 26 ஏடிஎம்கே எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தப்படும், தொடர்ந்து இவர்கள் இந்த கூட்டணியில் நீடித்தால். என்டிஏ ஆட்சி, கூட்டணி ஆட்சி, ஒடிசா டெல்லி மாதிரி பாஜக இங்கே ஆட்சி பிடிக்கும். திரு அண்ணாமலை பாஜக ஆட்சின்னு சொல்றது, திரு நயினார் நாகேந்திரன் திரு அமித்ஷாவும் திரு இபிஎஸும் முடிவு செய்வார்கள்னு பேசுறது, இப்படி தனித்தனியா பேசுறாங்க. இது எல்லாமே பாஜகவின் குரலாக இருக்கு, ஆனா எல்லாமே ஒரே குரல் மாதிரி தெரியல. ஒரு குரல்ல இல்லைனாலே பலவீனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க கூட்டணின்னு வந்த பிறகு, கூட்டணிக்கு முன்னால் 1000 பேச்சு பேசியிருக்கலாம். கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்ச பிறகு ஒரு குரல்ல தான் பேசணும். அதுவும் இங்க ஏற்கனவே இந்த கூட்டணி ஜெல் ஆகல, டேக் ஆஃப் ஆகல. அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக வாக்கு வங்கி இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. தலைவர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது அவர்கள் புலம்புகிறார்கள், கன்வின்ஸ் பண்ண முடியல, கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியல, அவர்களுடைய வாக்கு வங்கியை கன்வின்ஸ் பண்ண முடியல, அவங்களுடைய நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்ண முடியல. தலைவர்கள் மட்டும்தான் பிஜேபியோட போய் சேர்ந்திருக்காங்க. இந்த நெருக்கடியான கட்டத்தில் இவர்கள் உண்மையிலேயே இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைச்சா இப்படி பேச மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து பேசுறாங்க. இது ஐசோலேட்டட் கிடையாது. கடந்த 11 ஆண்டுகளாக மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளையும் இவர்கள் எப்படி நடத்தினார்கள், எப்படி கூடி அழித்தார்கள் என்பதை பார்த்தால் இதில் உங்களுக்கு ஆச்சரியப்பட எதுவும் இருக்காது. இதற்கு பிறகும், இவ்வளவு நடந்த பிறகும் இந்த கூட்டணியில் அதிமுக தொடர்வது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி இந்த பேட்டி கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகிறது. எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. மாறா
இன்றைக்கி இது போகிறதுக்கு ரோட் ஷோ போகிறதுக்கு வந்து அவங்க வந்து கோவையில் வந்து ஒரு 14 நாட்கள் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய திட்டங்களுக்கு போகிறான்றாங்க. அதுவா முக்கியம்? இப்போ இன்றைக்கி அடிப்படையிலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. அதற்கு பதில் இல்லை. வைகை செல்வனும் ராஜேந்திர பாலாஜியும் பதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார். மக்கள் ஏற்றுக்காது ரெண்டாவது சார், உங்கள் கட்சி ஏற்றுக்குமா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். மக்கள்கிட்ட அப்புறம் 10 மாதம் பொறுத்து ஒரு ஒத்திசைவு இல்லாமல் யாரும் விரும்ப மாட்டார்கள்ன்றார் சார். ஒரு ஒத்திசைவு இல்லாமல் நீங்கள் கூட்டணிகளை மேலே கொண்டு போக முடியாது. யார் வேணா யாரோட வேணா கூட்டணி போகலாம். அது அவங்க 2 கட்சிகளோட உரிமை. அதை நான் கேள்வி கேட்கல. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு அதில் ஒரு அக்கறை இருந்ததுன்னா இப்படிப்பட்ட முரண்பட்ட பேச்சுக்கள், பெரிய கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய பேச்சுக்களை எப்படி தொடர்ந்து பிஜேபியால் பேச முடியும்? இல்லை, அதிமுகவை சங்கடப்படுத்தும் கூட்டணி ஆட்சின்னு பேசுறதுன்னு தெரிஞ்சும் பாஜகவுடைய தலைவர்கள் மீண்டும் மீண்டும் அதை பேசுறதும், அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட இது குறித்து அழுத்தமான கருத்துக்களை சொல்லாம மௌனம் காப்பதும், 3PS உட்பட அவரும் பேசாம இருக்கிறதும் என்ன சொல்லுது? ஏன் அமைதியா இருக்கு? இல்லை, அதிமுகவால் வேற வழி இல்லாமல் அவங்க இதை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அதான் இன்னைக்கு நிலைமை. அவங்க நிர்பந்தத்தால் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அடிமேல் அடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இது ஒன்றும் பெரிய இது ஒன்றும் கொலம்பஸோட அறிவு தேவையில்லை இதை புரிந்து கொள்வதற்கு. ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. 1.5 ஆண்டுகள் அவர் வெளியில் போயிட்டு என்டிஏ போயிட்டு வெளியில் மறுபடியும் கூட்டணிக்கு வந்திருக்கார். நிறைய சங்கடங்கள் இருக்குது. பிஜேபியோட போக மாட்டோன்னு கடைசியாக 2 மாதத்திற்கு முன்பு SDPI கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் சொன்னார், 2ஆம் கட்ட தலைவர்களும் 26 இல்லை 36 46 வரைக்கும் கூட போக மாட்டோம்னாங்க. அவ்வளோ ஆவேசமாக பேசிட்டு போய் சேர்ந்தீங்க. அது கூட தப்பு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. ஆனால் அப்படி சேர்ந்த பிறகு அது ஒத்திசைவான குரலில் இருக்கணும். அதில் மாறுபட்ட குரல்களை, அதுவும் பிரதான கட்சியை தொடர்ச்சியாக பலவீனப்படுத்துகிற விதத்தில் தான் இவர்கள் பேசுவார்கள் என்றால் தெரிஞ்சுதான் பேசுகிறாங்க, தெரியாமல்லாம் ஒன்றும் பேசல. 26இல் அவர்களுடைய நோக்கம் திமுக வரக்கூடாது, திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். அதில் அவங்க அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். அதை நான் மறுக்கல. ஆனால் அந்த ப்ராசஸில் பிஜேபி கை ஓங்கணும் மேலே. அப்படி இல்லாமல் ஏடிஎம்கேக்கு அதிக இடங்கள் கிடைத்து பொலிட்டிக்கலாக ஏடிஎம்கே ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்னா அதற்கு திமுகவை இருந்து விட்டு போகட்டும். 26இல் அவர்களுடைய நோக்கம், அமித்ஷாவின் நோக்கம் என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்துவது தான். அந்த நோக்கத்தில் அவங்க தெளிவாக போயிட்டு இருக்காங்க. இது ஏடிஎம்கே பதிலே சொல்லாமல் இப்படியே இவங்க போகிறாங்கன்னா அதற்கான விலையை அவர்கள் 26இல் கொடுப்பாங்க. பெரும்பான்மை பலத்தோடு அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு இந்த முறை வந்துடக்கூடாது. இந்த ப்ராசஸ்ல ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணணுங்க. நீங்க இதெல்லாம் என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஓகே, திரு நித்யானந்தம், அதிமுகவுக்கு அதிருப்தி இருக்கும் இப்படி பேசினா அப்படின்றத முதல் முறை கூட்டணி ஆட்சின்னு பேசும்போதே அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. இல்ல, மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள், அதிமுக இதை ஏத்துக்காது அப்படின்றத பதிலா சொல்லிட்டாங்க. 3 முறை 4 முறை வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு உறுதிபட தெரிவிக்கிறாரு செய்தித்தாள் பேட்டியில, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு. இப்ப என்ன நோக்கம்? தெரிஞ்சே தான் பேசுறாங்க பாஜக தரப்புல இருந்து அப்படின்னா என்ன நோக்கம்? அதுக்கு நேர்படல் பேசு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தலுக்கு இன்னும் ஏறத்தாழ 8 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக கூட்டணி கட்சிகளிலே குழப்பம் இருக்கிறதோ இல்லையோ, ஊடகங்கள் மத்தியிலும் கருத்தாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய குழப்பம், குறிப்பாக பாஜகவை எதிர்க்கின்றவர்கள் கொடுக்கின்ற குழப்பம் இருக்கிறது. மக்கள் குழம்பி விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இம்முறை மக்கள் மிக தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் பாரதிய ஜனதா கட்சியில், குறிப்பாக அண்ணாமலை வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியை உயர்வாகத்தான் சொல்லுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக இணைந்தால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்ற கருத்தில் தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டணி தொடர்பான விமர்சனங்கள் இல்லை அது இல்லை, நான் வரேன். இந்த சூழ்நிலையில் அமித்ஷா அவர்கள் வரும்பொழுதெல்லாம் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் தனியாக நின்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இல்லை. பலமான கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்திருக்கிறது. அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டும். ஒன்றை கூட நாம் விட்டுவிடக்கூடாது. இதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு புரிய வைக்க வேண்டும். மட்டுமல்லாமல் மக்களும் இதை ஜீரணித்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்தால் மட்டுமே தான் இந்த கூட்டணி வெல்லும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு இப்படி திரும்ப திரும்ப இப்படி பேசுவதன் காரணமாக இது ஒவ்வாமை கூட்டணி அல்ல, இது சேர்ந்து போகின்ற கூட்டம். ஜெல்லாவில் நாங்கள் ஜெல்லுக்கு மேல ஆயிடுச்சு. அதனால் இது சொல்ல சொல்ல சொல்ல
ஜெல் தன்னால் ஆயிடுச்சு. நீங்க மன ரீதியா தயார்படுத்துறீங்க அதிமுகவை. தயார்படுத்தணும். அது அமித்ஷாவுடைய வேலை. அது அவர் மிக தெளிவாக திட்டமிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லாம் வராம இப்பயே தயார்படுத்தினா சரியா இருக்கும்ன்றதுனால அதிர்ச்சி வராது. இது சாத்தியமில்லை என்று அவர்கள் துவண்டு போவார்கள். ஏனென்றால் விரும்புகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது, ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஒரு ஜெயலலிதா அம்மையாரோ ஒரு எம்ஜிஆரோ இன்றைக்கு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இவர்களை வெல்லக்கூடிய ஒரு சக்தி வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டும் வேறு சில கட்சிகள் இல்லை, நம்ம 2 பேரும் சேருவோம், எலெக்ஷனை சந்திப்போம், ஜெயிப்போம், ஆட்சி பொறுப்புக்கு வருவோம், திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசி முதல்ல ஆட்சி பொறுப்புக்கு வருவதை நோக்கி கூட்டணியை நகர்த்துறதானே சரியான முடிவா இருக்கும். இல்லைன்னா இந்த விமர்சனம் ஆட்சிக்கு பிறகு வரும். இதை முன்கூட்டியே நாம் தெளிவாக இருக்கிறோம், வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னு சொன்னா, நம்ம கோபாலபுரத்துலேருந்து வந்தால் தான் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியினுடைய முதல்வராக வர முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷாவிடம் கேட்கிறார்கள், நீங்கள் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் யார்? மிக தெளிவாக அமித்ஷா சொல்கிறார், பாஜக கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று சொல்றார். ஏன் இபிஎஸ் சொல்ல வரல அவருக்கு? ஏன் சொல்லிதான் அவனும் கட்டாயப்படுத்துறீங்க? அவர் தலைமையிலான கூட்டணின்னு கூட்டணிக்கு தலைமை என்று நாம் அறிவித்தாகிவிட்டது. அவருடைய தலைமையில தான் இந்த கூட்டணி இருக்கிறது. எஸ்பி வேலுமணியா இருப்பாரோ? இல்ல செங்கோட்டையனா இருப்பாரோ? இல்ல மன அதிருப்தியில தனியா இருக்கிற ஓபிஎஸ் இருப்பாரோன்னு ஒரு பதட்டம் வராதா? இபிஎஸ் ஜனநாயக அமைப்புல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக சேர்ந்து சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்தான் முதலமைச்சராக இருப்பார்கள். இதுதான் முறையானது. அதையும் பாஜக தான் தீர்மானிக்க போகுது. பாஜக ஏன் தீர்மானிக்கணும்? அதிக எண்ணிக்கையில் அதிமுக வந்து அவங்க தீர்மானிக்க போறாங்க ஃப்ளோர் லீடர் யாருன்ட்டு. அதனால அந்த சுதந்திரம் அவர்களுக்குரியது. இல்ல சார், அவங்க தான் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான பலத்தோட இல்ல, பாஜகவோட ஆதரவோடு தான் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் தானே இப்ப நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்ப அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் முடிவு பண்ணி ஒருத்தரை முதல்வராக நிறுத்துறாங்கன்னா நீங்க ஏத்துக்க தான் போறது இல்லையே? இல்லைங்க, பாரதிய நீங்க ஆதரவு கொடுத்தாதானே அங்க முதல்வர் வர முடியும். ஜனதா கட்சிக்கு அதிகமான எண்ணிக்கையிலே இருந்தார்கள், ஆனால் பெரும்பான்மை இல்லை இந்த முறையில் பாராளுமன்றத்தில். சரி, மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். மோடி பிரதமராக இருக்கிறார். அதுபோலத்தான் அதிக எண்ணிக்கையில உறுதியாக இந்த கூட்டணி வெற்றி பெறுமானால் அதிமுக அதிக எண்ணிக்கையில தேர்ந்தெடுக்கப்பட்டதான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிக எண்ணிக்கையில் அவர்கள் போட்டியிடுவார்கள். அப்பொழுது அதிமுகவினுடைய தலைவர் யார் என்று அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலையிடக்கூடாது, நாகரிகம் அல்லது. எனவே அவர்கள் முடிவு செய்து யார் முதலமைச்சர் என்று சொல்வார்கள். இது ஜனநாயக அமைப்பு. நான் உங்களுக்கு இது என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு நீங்க சிரிக்கிறத பார்த்தா தெரியுது. தமிழ்நாட்டில் ஜனநாயக அமைப்புன்னு சொன்னதுனால இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ராஜஸ்தான்லயும் அப்படிதான், யாரு முதலமைச்சர் நம்ம சொல்லல. அதே மாதிரி டெல்லியிலும் அப்படித்தான், யாரு முதலமைச்சர் நம்ம சொல்லல. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ்லயும் அப்படித்தான், யார் எனக்கு ரொம்ப நாளா அந்த குழப்பம் ஒடிசா அப்படிதான், யார் முதலமைச்சர்னு சொல்லல. மகாராஷ்டிரா அப்படித்தான், கூட்டணி ஏகநாத் சிண்டே முதல்வராக இருந்தார், யார் முதலமைச்சர்? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அதுல என்னன்னா இப்ப ரொம்ப நாள் குழப்பம் இருந்தது. இந்த என்டிஏன்னு சொல்றதனுடைய நோக்கம் வந்து பாஜக தலைமையிலான கூட்டணின்னு. இங்க தமிழ்நாட்டுல பாஜக தலைமையிலான கூட்டணி தான். அப்பதான் நீங்க முதல்வர் வேட்பாளர் சொல்லாம எலெக்ஷனை சந்திக்க வந்து இப்பொழுது எடப்பாடி தலைமை என்று அறிவித்தாகிவிட்டது. சரி, ஆனா அவர் முதல்வர் வேட்பாளர் இல்ல. அது நாம எப்படி சொல்ல முடியும்? அதிக எண்ணிக்கையில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் முடிச்சிடுறேன் இந்த விஷயத்தை ஒரே ஒரு வரியில முடிக்க. நம்முடைய உமர் அப்துல்லா கட்சி, அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவோட கட்சி, அதுக்கப்புறம் லாலு பிரசாத்தோட கட்சி, இந்த மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மகன் தான் வருவாங்க. சோனியா காங்கிரஸ் அவங்க தான் வருவாங்க. இதை உறுதியாக சொல்லிட முடியும். இது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது வெங்காயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் பாஜகவும் ஒரு ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும், ஜனநாயகம் உறுதி செய்யப்பட வேண்டும், ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினால சரியான ஒரு அரசியல் மாற்றம் தேவை. அதாவது அதிமுகவிலிருந்து முதலமைச்சர் வேட்பாளர் வர்ற மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை பாஜக அனுமதிக்கும். அதிமுக முதலமைச்சர் அவர் சொல்லிட்டாரு, அந்த வரைக்கும் ஜனநாயகத்தை அனுமதிக்கும். அந்த முதலமைச்சர் யாருன்றதை நீங்க முடிவு பண்ணிப்பீங்க. முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரி,
அப்புறம் உங்களுக்கு என்ன அதுல அது சந்தேகம்? அதுக்கப்புறம் அந்த ஒரு உங்களோட வருஷத்துக்கு சந்தேகத்துக்கு அமித்ஷாவை நீங்க பலியாக்க கூடாது. பதில்ல இருந்து தானே கேள்வி. பதில் அவர் சொல்லல. இபிஎஸ் நேரடியா சொல்லி இருக்கலாம். எடப்பாடி இல்லைன்னு சொன்னதா? சரி சொன்னாரா? லட்சுமி மேடம் சொல்லுங்க. எடப்பாடி இல்லன்னு எங்கேயாவது சொல்லி இருக்காரா? ஏன் இவ்வளவு சந்தேகம் வரும்? இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லலாம். இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? இருக்குன்னு சொல்றதுல என்ன சிரமம் இருக்க போகுது? அதிமுக தலைமையில கூட்டணின்னு சொல்லியாச்சு, அதிமுகவோடு கூட்டணின்னு சொல்லியாச்சு. தமிழ்நாட்டுல அதிமுக இல்லாம பிஜேபிக்கு இந்த 4 எம்எல்ஏ இல்லைங்கிறது கூட எல்லாருக்குமே தெரியும். இனிமே எடப்பாடி பழனிசாமி தான் அவரும். இப்ப பாருங்க, இனிமே அடுத்த முறை இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்டிஏ தலைமையிலான கூட்டணிங்கிறது மட்டும் தான் எல்லா இடங்கள்லயும். அடுத்தது இப்போ உள்ளது. சரி இல்ல, எல்லா இடங்கள்லயுமே இந்தியா முழுக்கவே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு எந்த ரீஜனல் பார்ட்டியோட அவங்க அலைன் பண்ணியிருந்தாலும் கடைசியில் அந்த ரீஜனல் பார்ட்டி பெரும்பாலும் கரைஞ்சு போயிருக்கு, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில தலைமையிலான ஆட்சின்றது தான் காயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் வாய்ப்பும் கூட. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்க இது கொள்கை கூட்டணி கிடையாது, இது கட்டாயம் தேர்தல் கூட்டணி தான் அப்படி எல்லாமே சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு அவரோட இந்த எல்லாத்துலயுமே இந்த பேட்டியில இந்த கோயலிஷன் கவர்மெண்ட் இல்ல அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத சொல்லாமல் இருந்திருந்தாலுமே அதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம எல்லாருமே கவனிக்க தவறிட்டோமோன்னு தோணுது. என்னன்னா அதுல ஒரு கேள்வி ஆட்சி அமைக்கும் போது கொள்கையின் அடிப்படையில், கூட்டணி ஆட்சி என்கிற போது அது கொள்கையின் அடிப்படையிலா அல்லது கூட்டணியின் அடிப்படையிலா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதற்கு சில நேரங்கள்ல கூட்டணிக்காக கொள்கையை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி கொள்கையிலிருந்து நாங்க எந்த கட்டத்திலையும் நாங்க பெரிய அளவுல காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை அப்படின்ற அர்த்தத்துல ஒரு பதில பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையோடு, அதாவது அவர்கள் ஆதரிக்கக்கூடிய மதவாதத்தையும் அவர்கள் பேசக்கூடிய என்ன சொல்றது இந்துக்களுக்காக இந்துத்துவம் பேசக்கூடியதை ஆதரிக்கக்கூடிய இடத்தில் அதிமுக இருக்கிறது அல்லது பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அந்த கொள்கையோடு ஒத்திருக்கிறதுனாலதான் பிஜேபி என்டிஏ கூட்டணியில அதிமுகவை வச்சிருக்காங்க. சரி, அதிமுகவா சூஸ் பண்ணல இந்த கூட்டணியை, ஃபோர்ஸ்டு டு அலைன் வித் த பிஜேபி அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த கொள்கையின் அடிப்படையில் அதிமுக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் அல்லது நிர்பந்தத்தில் இருக்கிறது. அதுல நீங்க திரு நித்யானந்த சார் சொன்னதையும் கவனிச்சிருப்பீங்க. நீங்க தாமதமா இணைஞ்சதுனால நான் ரீகால் பண்றேன். அதிமுக பலவீனமாக இருக்கு, பெரும்பான்மை பலத்தோடு இந்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான சூழல் இல்லை, திமுக மாதிரி பலமான கூட்டணியும் இல்லைங்கிறதுனால பாஜகவோடு இணைய வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்றதையும் அவர் சேர்த்து சொன்னார். அதுவும் கவனிக்க வேண்டியது. ஏடிஎம்கே பாஜக தேவைன்றத அவர் அழுத்தமா பதிவு பண்ணார். ஏடிஎம்கே இல்லைன்னா போன தேர்தலில் இந்த 4 எம்எல்ஏ கூட பிஜேபிக்கு கிடையாது. அதுவும் கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய தொகுதியில, கோயம்புத்தூர் சவுத்ல பிஜேபி வின் பண்ணிருக்க முடியாது. மொடக்குறிச்சி மாதிரியான ஒரு பகுதியில பிஜேபி கட்டாயம் ஜெயிச்சிருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இங்க சவுத்லயும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அளவு செல்வாக்கு கிடைச்சிருக்காது. இன்னும் ரொம்ப ஆழமா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரே அதிமுகவிலிருந்து வந்தவர் தான். அதிமுகவில் தான் அவர் அரசியல் படிச்சவர். அவருக்கு அதே ஸ்டைல்ல, அதாவது ஒரு திராவிடியன் பார்ட்டி எப்படி செயல்பட முடியுமோ அதே ஸ்டைல்ல தான் அவர் செயல்படுறாரு. ஆனா திரு அமித்ஷா பதில்ல இருந்தே அவர் நமக்கு அதுக்கு என்ன விளக்கம் கிடைக்குதுன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க பாஜக அங்க வளர்ந்திருக்கு அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்குன்னு நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வெறும் ஓட் பர்சன்டேஜையும் நம்பர் ஆஃப் ஓட்ஸையும் வச்சு பிஜேபியினுடைய வளர்ச்சி இங்க பெரிய அளவுல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில பகுதிகளில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா தான் இந்த ஓட்ஸ் இருந்திருக்கு. அண்ணாமலை வாங்கின 4 லட்சம் வாக்குகளையும் நயினார் நாகேந்திரன் வாங்கின 4 லட்சம் வாக்குகளையும் நீங்க சேர்க்கும் போதுதான் அது பெரிய நம்பரா வருது. இது பரவலா எல்லா பகுதிகளிலையும் அவங்களுக்கு வாக்குகள் இருந்திருந்தா பிஜேபி உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா வட மாவட்டங்கள்ல அவங்க வாங்கின வாக்குகள் எல்லாமே பெரும்பாலும் பாமகவினுடைய பலத்துல வாங்கின வாக்குகள். பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று ஒரு தனி வாக்கு வங்கி இருக்கிறதுன்னு சொன்னா அதுல இன்னொரு அம்சத்தையும் சொல்லணும். அண்ணாமலை லாஸ்ட் எலெக்ஷன்ல
எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸும் அதுல இருந்திருக்கு, இல்ல ஆன்டி பழனிசாமி ஓட்ஸும் அதுல இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது அது பிஜேபி பிஜேபியினுடைய பலம்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஏன் நரேட்டிவ செட் பண்றாங்க? ஏடிஎம்கே பலவீனமா இருக்கு, நாங்க கட்டாயம் தேவை இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்குங்கற நரேட்டிவ அதிமுகவை பெரிய அளவுல கட்டாயப்படுத்தி தான் இந்த கூட்டணிக்கு அழைத்திருக்கிறார்கள். அதனால தான் அந்த 3 கார் மாறி போனது. அதற்கு பிறகு இங்க வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அவர் ரொம்ப தாமதமா வந்தது, பின்னால இருந்து அந்த போர்டெல்லாம் மாத்தினது. அதுக்கு முன்னால வந்து இந்த அதாவது ஜனவரியில இருந்து சில டெவலப்மெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். கோர்ட்ல வந்து மദ്രാஸ் ஹைகோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து விரைந்து இந்த வழக்கை வந்து அதாவது இரட்டைலை தொடர்பான வழக்குகளையும் அந்த அதிமுகவுக்கு எதிராக அதாவது அவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதுக்கு எதிரான அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன்ல வேகமாக விசாரிக்க சொல்லி மദ്രാஸ் ஹைகோர்ட் சொல்றாங்க. இந்த இதெல்லாத்தையும் நான் டாட்ஸை கனெக்ட் பண்ண சொல்றேன். நான் இதுக்கு பெரிய உள்ளர்த்தம் கற்பிக்க விரும்பல, நீங்க கனெக்ட் பண்ணி நீங்களே புரிஞ்சுக்குங்கன்னு நான் சொல்றேன். அதற்கு பிறகு வந்து சேலம் அந்த பகுதிகளில் சில ஹை ப்ரொஃபைல் ரைட்ஸ் நடக்குது, இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ் நடக்குது. இதுல அதிமுகவினர் மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு சிலரும் கோயம்புத்தூர்ல அந்த ரைட்ஸ் இன்கம் டேக்ஸ் ரைட்ஸ் நடக்குது. சில இடங்கள்ல ஒரு 4 மணி நேரங்கள்ல அந்த ரைடை வந்து முடிச்சிடுறாங்க. இந்த எல்லா கனெக்ஷன்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகுதான் ஒரு 3-4 மாத காலத்துக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வர வைக்கப்படுறார். அதற்கு பிறகு வந்து கூட்டணி அறிவிப்பு வெளியாகிறது. இப்போ இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது எந்த இடத்துல அதிமுக வந்து பிஜேபியோ அல்லது RSS கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள்ங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு நிகழ்வை மட்டும் சுட்டி காட்டணும். இப்ப சமீபத்துல இந்த முருகன் மாநாடு நடந்த போது கோயம்புத்தூர்ல வந்து பேரூர் சாந்தலிங்க அடிகளாருடைய 100வது ஆண்டு விழா நடக்குது. அது வந்து RSS 100வது ஆண்டு விழாவும் கூட மோகன் பகவத் அவர்கள் அங்க வராரு. அந்த விழாவில் வந்து SP வேலுமணி பங்கேற்றுக் கொள்கிறார். ஆனால் SP வேலுமணி மறுநாள் காலையில என்ன சொல்றாரு, இது வந்து சாந்தலிங்க அடிகளாருடைய விழா அப்படிங்கிறதுனால நான் வந்து கலந்துகிட்டேன், இதுக்கு எனக்கும் RSSக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா அந்த விழாவில் அவரோடு இருந்து மோகன் பாகவத் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அல்லது வந்து ஒரு மெமெண்டோ கொடுக்குறாங்க. அவர் கூட இருந்தது வந்து அவரோட பிரதர் SP அன்பரசன். இவங்க SP அன்பரசன் வந்து இப்ப சமீபமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்னால நயினார் நாகேந்திரன் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஒரு போஸ்டர் ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா அதாவது செங்கோல் விழிப்புணர்வு குழு, இந்த ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவுக்கு வந்து கோஆர்டினேட்டர் வந்து ராகுல் ராஜன் சொல்லி ஏற்கனவே ABVP-ல இருந்த ஒருத்தர். இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா நயினாரனுடைய மகன் நயினார் பாலாஜி, நம்ம மகாராஷ்டிரா கவர்னர் இருக்கக்கூடிய CP ராதாகிருஷ்ணனுடைய மகன் ஹரி ராதாகிருஷ்ணன், இன்னும் சில பிஜேபி மெம்பர்ஸ் அதுல இருக்காங்க. இதுல SP அன்பரசனும் ஒரு மெம்பர். இது வந்து RSS-னுடைய மேற்பார்வையில அமைக்கப்பட்ட ஒரு குழு. இந்த குழு எதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னா மோடி அவர்களுடைய மத்தியில் மோடி ஆட்சியினுடைய அதாவது அவருடைய ஆட்சி அவரோட கவர்னன்ஸை பத்தி தமிழ்நாட்டில் பரப்புரை நடத்தணும், பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணணும், பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு. இந்த குழுவில் SP அன்பரசன் இருக்கிறதுனால தான் அன்றைக்கு மோகன் பாகவத் அவர்களை பார்க்கறதுக்கு இந்த மீட்டிங் அதாவது சாந்தலிங்க அடிகளாருடைய அந்த 100ஆம் ஆண்டு விழாவுக்கு அவர் போனாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஒரு ரொம்ப டீப்பான ஒரு கனெக்ஷனா இருக்கு. RSS அதாவது நீங்க பிஜேபியோட கூட்டணியிலிருந்து வெளியில வருவீங்க அப்படிங்கறது அது அரசியல் தான். அதுல எந்த ஒரு ஈஸியா ரொம்ப புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து ஒரு மாற்று கருத்தே இருக்க முடியாது. இது சரிதான், அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. அதனால RSS-க்குள்ள இவ்வளவு டீப்பா என்ட்ரன்ஸ் ஆகும்போது ADMK பெரிய அளவுல பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அல்லது அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் EPS-க்கு எதிராகவோ அல்லது EPS சொல் பேச்சு கேட்கக்கூடிய இடத்தில் இல்லையோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஓகே, குறுக்கிட்டீங்க சுருக்கமா. நான் அக்னீஸ்வரன் ஒரே ஒரு நிமிஷம் தான். பாஜக 4 இடங்களை பெற்றது, அது கூட அவர்களுடைய இடங்கள் கிடையாது, அதிமுகவோட சேர்ந்ததுனால தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை ரொம்ப நாளாக அமைச்சிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி தெரியும். அதிமுகவை சொல்லலை, நான் பொதுவான ஊடகத்தை சொல்கிறேன். அதிமுக அவங்க கட்சிக்காக பேசுவாங்க, மற்றவங்களாம் எதுக்காக பேசுவாங்க எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்காக ஒரு பதில். பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம் ஏறத்தாழ 80 இடம் பாஜக வந்தது. 80 இடங்கள் தனியாக அதிமுக கூட்டு இல்லாமல். அதிமுக 3வது இடம் டெபாசிட்லாம் போச்சு. அது சில இடங்கள்ல தான், அப்படி ஒட்டுமொத்தமா சொல்லாது. அப்படி ஒண்ணு விட்டு கொடுத்துற மாட்டீங்க. அதிமுக 150 இடத்துக்கு மேல முன்னாலே இருக்கு. சரி,
பாஜக 80 இடத்துல 2வது இடம், அதிமுக 150 இடத்துல 2வது இடம். பெரிய கட்சி அதிமுக தான், இதுல எந்த சந்தேகமும் நீங்க குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இப்போ இந்த 2வது இடமும் 3வது இடமும் சேருகின்ற பொழுது முதலிடம் வந்துடலாம். முதலிடம் வர இருக்கின்ற கட்சியை பின்னுக்கு தள்ளி 3வது இடமும் 4வது விஜய் வந்திருக்கிறதுனால 4வது இடமோ கூட செல்லலாம். எதிர்கட்சி தலைவர் இடத்தை கூட பெற முடியாமல் போகலாம். இது ஒரு விஷயம். இத ஊடகத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து வரேன். ரெண்டே இன்னொன்னு, ரொம்ப நேரம் ஆர்எஸ்எஸ் ஒரு தேச துரோக கட்சி, தேச துரோக இயக்கம் அல்ல. இதை உங்களுக்கு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அப்படி சொல்லல. தேச துரோக இயக்கம்னு அவங்க இல்ல, அவங்கள பார்த்தா மகாபாவம் மாதிரி பேசுறாங்களே, அப்படி அவசியம் இல்ல, பெருமைப்படணும். அது எதுக்காக நான் உங்களுக்கு சில பேர் எதிரணியில இருக்கிறவங்க கூட புரியல. தளவாய சுந்தரம் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாருன்னு நீக்கப்படுறாரு. வேலுமணி அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது நடவடிக்கை எதிரணின்னு சொல்ற திமுகவில் உள்ளவங்க ஆதரவாளர்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, கருணாநிதி ஐயா அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு தேசபக்தி இயக்கம், அதன் மீது தவறாக கட்டமைத்திருக்கிறார்கள் என்று முரசொலியிலே எழுதியதுண்டு. அதை நீங்க புரட்டி பாருங்க. திரு அக்னீஸ்வரன் கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார் திரு அமித்ஷா. இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத உறுதிப்படுத்தல. உறுதிப்படுத்தினதுக்கும் அர்த்தம் இருக்கு, உறுதிப்படுத்தாததுக்கும் அர்த்தம் இருக்கு. அதை நீங்க பெருசா எடுத்துக்கிற வேண்டாம், விட்டுறலாம். ஏன்னா நாளொரு மேனி பொழுதொரு நடிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாட்டில் எல்லாருமே அந்த மாதிரியே சாமானிய மனிதன் கூட அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு போன மாசம் என்னப்பா பேசுன, அது போன மாசங்க, இந்த மாசம் என்ன, அது இது அடுத்த மாசம் என்னப்பா பேசுவேன் தெரியலீங்க. இல்ல பாஜக நிலைப்பாட்டுல உறுதியா தானே இருக்காங்க. என்ன சார் நிலைப்பாடு? கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதியா தானே இருக்காங்க சார். அதெல்லாம் ரெண்டாவது சார். தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், நல்ல கருத்து, நல்ல கொள்கை. அதிமுக அதுல தானே தலைமையில தானே கூட்டணி வரணும். அப்போ இப்ப இருக்கு அதிமுக இருக்கு அதனாலதான் நீங்க சொல்லல. அதுதான் உங்களுடையது. அப்போ இவங்களை பொறுத்தளவுல எல்லாவற்றிற்குமே நாம் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மூலச்செலவை தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னால் அது நடந்து விடும். இல்ல தயார்படுத்தணும்ன்றார். ஒரு வருஷத்துக்குள்ள தயார்படுத்தணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதிர்ச்சியா இருக்கும், கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் சொன்னா அதிர்ச்சியா இருக்கும். அப்ப நீங்க தயார்படுத்தணும்ன்றாங்க. அப்ப இது ஒன்று சேர்ந்து வெற்றி பெற முடியாதுங்கிற நினைப்ப, அந்த கட்டமைப்பை உடைக்கிறோம், அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறது வெற்றி பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கையை பொறுத்து. சார்ட்டு நித்யானந்த ஐயாவுக்கு நன்றி. அந்த கட்டமைப்பை உடைக்கிறோம். எந்த கட்டமைப்புன்றதை இன்னும் 2 மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. அதுல நீங்க பலமா இருக்கிறீங்க, நீங்க மட்டுமே ஜெயிச்சிருவீங்கன்னு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுல்ல. ஏடிஎம்கே பலமான கட்சி, பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி பொறுப்புக்கு வரும், அது தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்னு இல்ல. ஏடிஎம்கே பலவீனமா தான் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்ன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம இப்படி சொல்லுவோமா? இந்த நாடே பொருளாதாரத்துல பலவீனமா தான் இருக்கு, என்ன பண்ணலாம்? 2029 யார் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருப்பார் என்பதை அவர்கள் கணிப்பார்கள். 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் என்பதை சொன்னது நாம தான். இன்னைக்கு அதை சொல்லாம இருக்கிறது நாம தான். இது என்ன ஒரு நம் நிறைய அரசியல்ல பார்த்துருக்கோம். அடிமை வம்சம், லோடி வம்சம், கான்வா வம்சம், துக்ளக் வம்சம், மௌரிய வம்சம். அப்போ இத்தனை வம்சங்கள் இந்த நாட்டில் ஆட்சி ஆண்டு இருக்குது. முகமது பின் துக்ளக் தான் ரொம்ப படித்தவராம். அவர் ரொம்ப சிந்திச்சதுனால தான் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு மாத்தினாரு. நாணயங்கள் கொடுத்ததை தோல் நாணயங்களை கொடுத்தாரு. மக்கள் குழம்பி போய் அப்பா தலைமையிடம் டெல்லியா தௌலதாபாத்தா அப்படியே அலைஞ்சு அந்த மாதிரி தான். ரொம்ப யோசிச்சாலே அது ஆபத்தில் தான் போய் முடியுது. இங்கு சாமானிய மக்களுக்கு தேவையான ஒரு அரசாட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு வெளியிலே பல்வேறு வேடங்கள்லாம் போட்டுக்கிட்டா மக்கள் என்ன சார் அவ்வளவு தூரத்துக்கு திமுகவையும் சேர்த்துக்கிட்டீங்க கட்சிகளை? ஆமா சார், என்ன சார், திமுகவை ஆட்சி விட்டு அகற்ற வேண்டும். ஆனால் அதிமுகவில் யார் முதலமைச்சர் என்பதை நாம் அப்போது முடிவெடுப்போம். அப்ப என்ன நோக்கம்? அதிமுக முடிவெடுக்கும். இல்ல அதுல எது சார்? இல்ல அதிமுக முடிவெடுக்கும் சொன்னாரு, அப்போதுன்னு சொல்லல. அப்புறம் ஏன் 1 மாசத்துக்கு முன்னாடி இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இவர் தலைமையில தான் சொன்னீங்க? அணியினுடைய அன்னைக்கு அது போன வருஷம், அது போன மாசம்.
அதனால ஒரு பொறுப்புள்ள இந்திய நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வார்த்தையில முன்னுக்கு பின் முரணா இருக்குமே. ஆனால் அப்ப நீங்களும் 1980 காங்கிரசும் திமுகவும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 112 இடத்துல நின்றாரு. இல்ல சார், திரு மணி அந்த மாதிரி இப்படி ஏதாவது உடன்படிக்கை ஏற்பட்டுச்சா? திரு மணி திருமிகு லட்சுமி பேசினதோடைய முக்கிய சாராம்சம் என்னன்னா, அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதை பாஜக விரும்பும், அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கும். ஆனா எப்பனா பாஜகவும் அந்த ஆட்சியில பங்கு பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தால், அதிமுகவும் கொஞ்சம் பலவீனமான எண்ணிக்கையோடு அந்த ஆட்சி பொறுப்புல பங்கு பெறக்கூடிய சூழல் இருந்தால். ரெண்டாவது, அவங்க சொன்ன மாதிரி தான், திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா கூட பரவாயில்லை, ஆனா அதிமுக பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கிறத பாஜக இந்த முறை விரும்பாதுன்னு திரு மணி சொன்னார். அப்புறம் அவங்க சொன்னது, பாஜகவுடைய கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய அரசாக நீங்க அந்த அரசு அமையணும்னு பாஜக விரும்புது. அதிமுக தலைமையில இருந்தாலும் கூட்டணியில இருந்தாலும் அவங்களுடைய இந்துத்துவ சித்தாந்தம் அப்படின்றத செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கறத அவங்க விரும்புறாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கூட்டணியை கட்டமைக்க தானே அவங்க விரும்புவாங்க. நீங்க விரும்புறீங்களா விரும்பலையாங்கிறது பிரச்சனை இல்லை, அவங்க பிரைம் மோட்டோ அதுதான். நான் விரும்புறதெல்லாம இந்தியாவில் நடக்க போகுது. நீங்க அதிமுக அந்த விருப்பத்தை நான் சொல்றேன். இந்திய நாட்டுல எந்த ஒரு தனி மனிதனுடைய விருப்பமாக நிறைவேறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் பதில் சொல்றாரு சார். அமித்ஷா பொது சிவில் சட்டம் கொண்டு வருவீங்களா? ஆமா, எல்லாரும் நான் கொண்டு வருவோம். தலைவர்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் சார். லவ் ஜிகாத் சட்டம் கொண்டு வருவீங்களா மகாராஷ்டிரா மாதிரி? ஆமா, அதை நாங்க கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோன்றாரு. இது எல்லாமே அவங்களுடைய சித்தாந்தம் சார்ந்தது. அப்ப இங்க அவங்களோட ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அதான அதுக்கு அதிமுகவை முன்னாடி நிக்க வச்சு பின்னாடி எல்லா சட்டங்களையும் லவ் ஜிகாத் கொண்டு வருவீங்க. அப்ப பலிகேடா டிப்ரிசியேட்டட் இது மாதிரி கவர்மெண்ட் மாதிரி அவங்கள பலிகேடாக்கிட்டு அது தன்னால கரைவதற்கு உங்கள் யுக்தி கரெக்டா? அப்படின்னா நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன். அப்படி கிடையாது, நான் சொல்லல, நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்றேன். ரெண்டு பத்திரிகையாளர்கள் பேசுனதை நீங்க இப்படிதான் இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கலாம், இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கூட்டணி என்று வருகிற போது ஒற்றை நிலைப்பாட்டில் எடுக்கணும். உங்களுடைய திராவிட சித்தாந்தத்தையோ இருமொழி கொள்கையையோ நீங்க இங்க கொண்டு வருவதற்கு நீட் தேர்வு ரத்தையோ மாநில சுயாட்சியோ செயல்படுத்துவதற்கு பாஜக ஒத்துழைக்குங்கிற நம்பிக்கை எப்படி அதிமுகவுக்கு? அவங்க தான் சொல்றாங்களே, நாங்க கூட்டணி வேணா சமரசம் அனுப்புவோம், எங்களுடைய கொள்கை ரொம்ப முக்கியங்கிறதான கேட்கிறேன் சார். அப்படின்னா இது மனதிற்கு பட்டதையெல்லாம் பேசி விடுகிறவன் நான் கிடையாது. அப்படி என்றால் எதுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வேகமான இந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு விரோதமான செயல்களை மட்டுமே நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததுக்கு பிறகு அது எந்த விதத்துல போய் முடியும்? திருமணி, அது கேட்கறது கேள்வியில எப்படி இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுங்கிறதா அவருடைய கேட்கறதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில, நெருக்கடிகளுக்கு மத்தியில ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே? அதுதான் நானும் சொல்றேன். அவர் எந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னு எனக்கு புரியல. நான் சொல்றது இது ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்க மறுபடியும் சொல்றேன் கார்த்திகேயன், கூட்டணி அஃபிஷியலாக வரத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி வேணால் பேசியிருந்துருக்கலாம். பட் ஒன்ஸ் கூட்டணின்னு வந்த பிறகு, அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கூட்டணி அமைப்பது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா மனங்கள் ஒன்றுபடும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் நடந்துக்கணும். இங்கே ஒரு தரப்பு அப்படி நடக்கலையே. இப்போ 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் ஏன் கொலாப்ஸ் ஆச்சு, கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நோட்டிஃபிகேஷனுக்கு முதல் நாள் வரைக்கும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மேக்ஸிமம் எவ்வளோ வசை மாறி பொழிய முடியுமோ பொழிந்து கொண்டு கடைசி நேரத்தில் 11th ஹவரில் சேர்ந்தாங்க, வைப் அவுட் ஆச்சு, டோட்டல் கொலாப்ஸ், சைபர். ஆனால் இப்போ ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, இன்ஃபேக்ட் அமித்ஷா ஏப்ரல் 11th அன்னைக்கு வந்த அலையன்ஸில் ஒரு சின்ன விண்டோ இருந்தது. நான் நினச்சேன் அப்படின்னு, லேட்டர் இட் வாஸ் ப்ரூவ்ட் ஐ வாஸ் ராங். அதாவது இந்த மாதிரி 1 year இருக்கும் பொழுது உங்களுக்கு அலையன்ஸ் வரும்பொழுது அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல்லாகும். ப்ரொவைடட் நீங்கள் அவங்களோட கோர் இஷ்யூஸை நீங்கள் டச் பண்ணக்கூடாது, உங்கள் கோர் இஷ்யூஸை அவங்க டச் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த குறைஞ்சபட்ச தர்மம் பிஜேபிக்கு இருந்ததா? இல்லை. நீங்கள் முருகன் மாநாட்டிலேருந்து இன்றைய அமித்ஷா பேட்டியிலேருந்து தொடர்ச்சியாக அண்ணாமலை பேசுறது, ஏன் அமித்ஷாவே பேசுறது, வெறும் அண்ணாமலை மட்டும் குறை சொல்லாதீங்க, நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு, அண்ணாமலை பேசுறது கவனத்தில் எடுத்துக்க வேண்டாம், அமித்ஷாவே அப்படி தான் பேசுகிறேன். அப்போ இந்த அலையன்ஸ் மினிமம் ஒரு கேரண்டியை கூட உங்களுக்கு அது கொடுக்கல. நீங்கள் கண்டினியூஸாக இப்படி தொடர்ந்து பேசும்பொழுது தலைவர்கள் வேணால் ஏடிஎம்கேல போய் பிஜேபியோட இருக்கலாம், ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க்கும்
ஏடிஎம்கேட கேடர்ஸும் எப்படி இதை ஏற்றுப்பாங்க? நீங்கள் முருகபக்தர் மாநாடு மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க இப்போ சொன்ன மாதிரி, லட்சுமி சொன்ன மாதிரி, அவர் தான் கொள்கைகள் எதுலையுமே அவங்க விலகலன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாரு, அவர் பதிலே இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க போய் அந்த அலையன்ஸ்ல சேருவீங்க? சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கான ஆமான்றா, லவ் ஜிகாத்னா ஆமான்றாரு. இது எல்லாத்துலயுமே லவ் ஜிகாத் சட்டம் வேணும்ன்றாரு. அதை கொண்டு இந்த இஷ்யூஸை கடந்துட்டு முதல்ல எடப்பாடி அவர்கள் கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொன்னதே ரொம்ப ரொம்ப தவறான ஒரு நிலைப்பாடு. அதுக்கான வேலையை தான் அவங்க கொடுக்குறாங்க. பேசும் திருமிகு லட்சுமி, இவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், கூட்டணி ஆட்சின்னு பேசினாலும், திரு இபிஎஸ் முன்னிலைப்படுத்தாம பாஜக தலைவர்கள் பேசினாலும், பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கிறதுல அதிமுக மறுபரிசீலனை செய்யுமா, இல்ல அந்த நிலைப்பாட்டில இருந்து அவங்க பின்வாங்க போவதே இல்லையா? மறுபரிசீலனை செய்யணும். அதிமுக கட்சியினுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. நீங்கள் வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் அவங்க ரொம்ப கம்மியாக ஓட்டு வாங்கினாங்க, எப்படி வாங்குவாங்க அப்படின்லாம் கேட்கலாம். இது வந்து அசம்பிளி எலெக்ஷன். அசம்பிளி எலெக்ஷனில் பெரும்பாலும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை இல்லை ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை டேப் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது அதிமுக தான். மறுபரிசீலனை செய்தால் எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் அது நல்லது. ஆனால் அந்த அந்த இடத்துல அவங்க இல்லை, தீர்மானிக்கிற இடத்துல அதிமுக இல்லை. அதுக்கு தான் நான் போன சுற்றுல பேசும்போதே அந்த உதாரணத்தை சொன்னேன். இப்படி ஒரு குழு போட்டு அந்த குழுவில் அதிமுகவினுடைய ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஒருவர், ஒரு மிகப்பெரிய தலைவர்னு போற்றக்கூடிய ஒருவர், அவருடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து உறுப்பினராக பிஜேபி கவர்மெண்ட்டோட எல்லா பாலிசிஸையும் செலிப்ரேட் பண்ணுற இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த நிர்பந்தம் எவ்வளவு தூரம் மாறி இருக்கு, அல்லது அதிமுகவில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தவிர இல்லை மற்றவர்கள் எல்லோரும் எவ்வளவு தூரம் என்ட்ரன்ச் ஆயிருக்காங்க, இல்லை உள்ள வந்து ரொம்ப கோஆர்டினேட்டடாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால அந்த நிர்பந்தத்திலிருந்து அவர்களால் ரொம்ப சீக்கிரம் வெளியில வந்துட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே அதாவது ஜனவரிக்கு பிறகு நடந்த அந்த ரைட்ஸ் எல்லாம், அதனாலதான் அதை எல்லாத்தையும் அப்ப நான் கனெக்ட் பண்ண சொன்னேன். அதெல்லாம் இன்னைக்கு வந்து அதெல்லாமே வந்து அப்படியே தான் நிக்குது. எதுலையுமே எதுவுமே முற்று பெறவே இல்லை. இப்போ இதெல்லாம் மீண்டும் எடுக்கப்பட்டா என்ன ஆகும்ன்றது அதிமுகவுடைய ஃபியூச்சரோ இல்லை அந்த லீடர்ஸ்னுடைய ஃபியூச்சரோ பெரிய குவெஸ்டன் மார்க். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து அவங்களுக்கே தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை வேணாலும் மேலிருந்து பாரதிய ஜனதா கட்சியாலேயோ அல்லது என்டிஏவாலேயோ எடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவுக்கு இப்போ வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. ஓகே, திரு அக்னீஸ்வரன், தொடர்ந்து இப்படி பேசுறது, கூட்டணி ஆட்சின்னு பேசுறது, என்டிஏ ஆட்சின்னு பேசுறது, பாஜக ஆட்சின்னு பேசுறது, திரு இபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தாம பேட்டி கொடுத்திருக்கிறது குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்கக்கூடிய இடத்திலேயோ எதிர்ப்பையோ கண்டனத்தையோ பதிவு செய்யக்கூடிய இடத்திலேயோ அதிமுக இல்லையா? முருகன் மாநாடு தொடர்பாக சர்ச்சைகள் வந்த போதோ, பெரியார் அண்ணா குறித்து அங்க காணொலிகள் வெளியிடப்பட்டது குறித்த விமர்சனங்கள் வருகிற போதோ அதிமுக திமுகவை தான் கடுமையாக விமர்சித்தது. நாங்க விட்டு கொடுத்துருவோமா அப்படியாக விளக்கம் தான் சொன்னது. ஆனா பாஜக தரப்பை நோக்கியோ இந்த முன்னணி தரப்பை நோக்கியோ கடுமையான விமர்சனங்களோ கேள்விகளோ இல்லை. இவ்வளவு சிக்கலுக்கு உள்ளாக்கிட்டீங்களே அப்படிங்கிற கேள்விகளோ இல்லை. அதே மாதிரியான ஒரு நிலைப்படாதான் இருக்கு. ஏன்னா 12 மணி நேரம் ஆச்சு இந்த பேட்டி வெளியாகி, 2 பேட்டிகள் வந்து. உயர்மட்ட தலைவர்கள் யாரும் இன்னும் அதிமுக தரப்புல இருந்து பேசல. அது அவங்களுடைய அரசியல் முதிர்ச்சியை காட்டுகிறது, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாம் என்ன பேசணும், எந்த இயக்கத்துக்காக நாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இன்ன வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்றத எல்லாரும் நினைச்சு பார்க்குறாங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அது பற்றி கருத்து சொல்லிக்கிறாரு. திரு கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ன நோக்கம் அப்படின்றத வெளிப்படையாக மக்களுக்கு காட்டணும்ல. அதை வந்து நாம் திரும்ப திரும்ப இப்படி பேசுறதுனாலயே ஒரு சொற்களை ஒரே சொல்லுதான். இல்ல அதிமுக தொண்டர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க ஒரு நடக்க போற சட்டமன்ற தேர்தல் சார், தொண்டர்கள் அதிமுக பக்கம் தான் 200% நிப்பாங்க சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சார் முதலமைச்சர். அது அவர்களுடைய கருத்து கணிப்புன்னு எல்லாரும் சொல்லுவீங்க. இல்ல, எங்கள் இயக்கம் பால்படக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதனுடைய வழியிலே வந்தவர்கள். ஆகையினால இந்த இயக்கம் பால்படக்கூடாது. அப்படித்தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமே பால்படக்கூடாது. இருந்தாலும் சில ஊழல், சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதுக்கெல்லாம் நாங்க வெண்சாமரை வீசக்கூடியவர்கள் அல்ல. ஆனா பேச மாட்டேன்றாங்க அதிமுக தலைவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். பேசுகிற பேச்சை விட பேசாத பேச்சுக்கு வலிமை அதிகமா, பேசிய பேச்சுக்கு வலிமை அதிகமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மௌனம் சம்மதமா கூட இருக்கலாம். எதுக்கு நீங்க சொல்றதுக்கெல்லாம் சம்மதம் போறதுக்கு என்ன ஒட்டுமொத்த வடநாட்டு தலைவர்களா? இந்தியா முழுவதும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். நான் நிதானத்தோடு பேசுகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் உங்களால் மீண்டும் மீண்டும்
அப்படியே வந்து அரசியல் ராட்டன மாதிரி ஆடுகிறீர்கள். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பொறுமை, அரசியல் தெளிவு, கல்வி அறிவினுடைய முன்னேற்றம் என்னன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க தமிழர்கள் உலகம் போறான், ரொம்ப சிந்திக்கிறாங்க. ரொம்ப இந்தியாவிலே டாப் மோஸ்ட் 10 பிசினஸ் எடுத்துக்கோங்க, யார் இருக்கிறா? தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. இவர்களை அடித்து நொறுக்க வேண்டும், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நாம் உள்ளே வர வேண்டும். அதற்கு சில சித்தாந்தங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் தெரிஞ்சு ஏன் கூட்டணி? அது வேற, அது அரசியல். நான் கேட்கிறேன், இவ்வளவு ஈழத்தை அழிச்சதுக்கு பிறகு கூட நட்பு கேடாம போச்சுன்னு சொல்லிட்டு ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? என்னைக்காவது காங்கிரஸ் பத்தி திமுக பத்தி கேட்டிருக்கீங்களா? அவங்களே துணை முதலமைச்சர் கேட்கிறாங்க. ஆனா செவிமடுக்கிறாரா தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்? ஆக இதெல்லாம் வந்து அப்படிதான். நீங்க பேசுகிற பேச்சு வலிமையானதாக, நாட்டுக்கு உகந்ததாக, ஏற்கும்படி பேசினால்தான் மக்கள் உங்களை செவிகளில் போடுவார்கள், அடுத்து மூளையில் ஏத்துவாங்க, அப்புறம் தான் இதயத்திற்கு வரும். ஆனால் செவிகளுக்கே நீங்க உங்கள் பேச்சு எடுபட மாட்டேங்குதுன்னா இறைவன் தான் காப்பாற்ற. திரு நித்யானந்தம், நடந்து முடிந்தது நாடாளுமன்ற தேர்தல். அதுல பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படாம நடத்தப்பட்ட தேர்தல். பிரதமர் மோடி மீண்டும் வரணும் அப்படின்னு என்டிஏ பிரச்சாரம் பண்ணி கட்சியாக 11%, கூட்டணியாக 18% வாங்கினது குறித்து நாம் பலமுறை பேசியிருக்கோம். ஆனா நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல்ல தொடர்ந்து களம் காண்ட தேர்தல் களம் இது. இதுல 18% என்டிஏ வைத்திருப்பதாகவே வச்சா கூட 20-25% செய்தி நானா கண்டுபிடிக்கிறது இல்ல, ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். 20-25% அதிமுக கிட்ட இருந்தும் வரணும்ல. தொடர்ச்சியாக அதிமுகவை இல்ல கூட்டணியை பலவீனப்படுத்துற மாதிரி பாஜக தலைவர்கள், மேல்மட்ட தலைவர்கள் பேசுகிற போது ஜெல்லாகுமா, ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமான்னு நம்ம பேசணும். ஏற்கனவே அது நடக்குமா? எதிர்பார்க்கிற மாதிரி வாக்கு பரிமாறப்படுவாங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கழகத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று தெளிவாக சொன்ன பிறகு அங்கே குழப்பத்துக்கு வருவார். என்ன சார் இது? கொஞ்சம் அமைதியா இருக்கு. எது தேச துரோகம்? தேச துரோகத்தை விட குல துரோகம். நாங்க சுகதேவ், ராஜகுரு, பகத்சிங் அவங்கெல்லாம் வந்து தேச துரோகமா? ஏன் வெள்ளக்காரங்க தூக்குல போட்டாங்க? அதை விட புனிதமானது குல துரோகம். முடிஞ்சுதா? அவ்வளவு முடிச்சு பேசலாமா? பேசலாம். சரி, முடியும். அதனால இல்ல சார், பொதுச் செயலாளர் வந்து இபிஎஸ், அதிமுக ஒருத்தர் வருவார், தீர்மானிக்க கூடாது. பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய அல்லது பெரிய எண்ணிக்கையில மற்ற கட்சிகளை காட்டிலும் கூடுதல் எண்ணிக்கையில உள்ள கட்சி தான் முதலமைச்சராக வேண்டும் என்று கோருவார்கள். நீங்க ஏன் சார் நீங்க முடிஞ்சு போச்சு, திரும்ப பேச நீங்களே பேசுங்க, நான் விட்டுறேன். அது கரெக்ட். அந்த முடிவு ஏன் பேச முடியும்? உங்களுக்கு என்ன ஜனநாயகம் பேசினா உங்களுக்கு என்ன? 200 வருஷ கட்சி காங்கிரஸ் தமிழ்நாட்டு திரு மு க ஸ்டாலினை முதலமைச்சராக்கிச்சு. நான் ஜனநாயகம் அதிமுக தான ஒருத்தர் வருவாருன்னு கேக்குறாரு. நான் ஜனநாயகம் பேசுகிறேன். பாஜக முதலமைச்சரா நம்ம அண்ணாமலையை முதலமைச்சராக்கிடுவோம்னு அவர் பேசல. சரி, அண்ணா திமுக ஒருத்தர் தான் வருவான்றாங்க. அப்படியாவது வெளிப்படையா சொல்லுங்க. திரும்பி ஏன் உட்கார முடியல அவருக்கு? அவருக்கு பதட்டம். உங்களுக்கு ஜனநாயகத்து மேல பிடிப்பு இல்ல, அதனாலதான். ஆமா, அது உங்களுக்கு. இருங்க கொஞ்சம் இருங்க. முடிக்கணும். இல்ல வேற யாராவது மனசுல வச்சிருக்கா பாஜக? அவர் சொன்ன மாதிரி அண்ணாமலையோ அதிக எண்ணிக்கையில வரக்கூடிய கட்சி தானே. வேற யாராவது இருக்கலாம், அல்லது அவங்க மனசுல எடப்பாடியே இருக்கட்டுமே. நாம மாத்தி சொல்ல முடியுமா? அவரும் ஒரு ஆடட் தான், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, ஏன் ஆடட்லாம் சொல்ல? இருங்க, நான் முடிக்கல. மூன்றாவது வாய்ப்பு கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. மூன்றாவது இல்லையே. இல்ல, ஆமா, மூன்றாவது வாய்ப்பு தான் அது. இடையில ஒரு வாய்ப்பு. நான் முடிச்சிடுறேன். அதிமுக பாஜகவோடு சேருவதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும், அதுதான் அவர்களுக்கும் நல்லது என்று முதலமைச்சர் முதற்கொண்டு நம்முடைய லட்சுமி அவர்கள் வரை சொல்கிறார்கள். அவருடைய உள்நோக்கம் என்ன? அதனுடைய பயனாளிகள் யார்? திமுக தான் பயனாளி. அதற்காக அவர்கள் உழைக்கிறார்கள். அதை அதிமுக புரிந்து கொள்ளும். ரெண்டாவது, தமிழகத்திற்கு துரோகம் இழைத்தார்கள் என்று திமுக சொல்லுகிறது. அதையே பங்காளிகளும் சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் ஒரே ஒன்று சில விஷயங்களை சொல்லி மக்களுக்கு சில விஷயங்களை சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இல்லைங்க, அடுத்த சுற்றுல வரேன். இல்ல, இடைவேளைக்கு போகணும். சுற்று இருக்கா உங்களுக்கு? நிறைவா 3 சுற்று கொடுத்திருக்கேன். திரு மணி, பாஜக இந்த மாதிரி அதிமுகவை அதிருப்திக்கு உள்ளாக்குற மாதிரி பேசினாலும், அதிமுக பாஜக கூட்டணி டேக் ஆஃப் ஆகல, ஜெல்லாகல அப்படின்லாம் சொன்னாலும், திமுகவுக்கு அது லாபம் பயத்துரும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சா அப்படின்றதும் ஒரு கருத்தா இருந்தது. இன்னொன்னு, என்ன சாய்ஸ் இருக்கு? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? பிஜேபி வேண்டான்னு ஒரு முடிவை அதிமுக துணிச்சலா எடுத்தா வேற என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் இருக்கு? ரொம்ப லிமிட்டட் தான். லிமிட்டட். அவங்க லட்சுமி சொன்னதுல ஒரு தப்பு இருக்கு. அதாவது அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது ஏடிஎம்கேக்கு நல்லது, பிஜேபிக்கு நல்லது, ஏடிஎம்கேக்கு நல்லது,
கேடர்ஸ்க்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, எடப்பாடிக்கு நல்லது. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஏடிஎம்கேக்கு நல்லதாக இருக்கலாம், எடப்பாடிக்கோ தலைவர்களுக்கோ நல்லது கிடையாது. அவங்க பிஜேபி விட்டு வெளியில் வந்தாங்கன்னா தட்ஸ் அ ஃபேக்ட், இது ஹார்ட் ஃபேக்ட். அவங்க முடியாது, அவங்களால வர முடியாது. இது தலைவர்கள் முடிவு செஞ்ச கூட்டணி, தொண்டர்களோ வாக்கு வங்கியோ முடிவு செஞ்ச கூட்டணி கிடையாது இது. அதனால் தலைவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பாலான கட்சிகளில், அதுவும் பிஜேபி வந்து டெல்லியில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிராந்திய கட்சிகள் அவருடைய முடிவுகள் பெரும்பாலும் தலைவர்களால் மட்டுமே எடுக்கப்படுவதால் வாக்கு வங்கிகளை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது போய் 2026 தோற்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஏடிஎம்கே தலைமைக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சு தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. உங்கள் கேள்விக்கான சரியான பதில் வந்து அவங்களோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட். ஏன்னா இது தலைவர்கள் முடிவு செஞ்ச விஷயம். அதற்கான விலையை அவர்கள் 4.5 ஆண்டுகள் ஆண்டு ஆட்சிக்கான விலையை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விரும்பி போய் யாரும் சேரலை. இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துலையும் அதிமுக இல்லைங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அது கரெக்ட், அது அவங்க கரெக்ட், அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் கரெக்ட். முடிவெடுக்கிற அதிகாரமும் அவங்க கிட்ட இல்ல. முடிவு அமித்ஷா தான் எடுக்கிறாரு, மோடி தான் எடுக்கிறாரு. இவங்க ஒன்றும் அந்த முடிவெல்லாம் எடுக்கல. ஏன்னா இவங்க பேசின பேச்சுக்களை பாருங்களேன். 1.5 வருஷம் நீங்க என்டிஏ அலையன்ஸ் வந்து வெளியில வந்தப்ப என்ன பேச்சு பேசுனீங்க? இன்னைக்கு அதில் எந்த சிச்சுவேஷன், எந்த கிரவுண்ட் ரியாலிட்டி, என்ன ஒரு விஷயத்த சொல்லுங்க மாறி இருக்குன்ட்டு இந்த அலையன்ஸை நீங்கள் நியாயப்படுத்துறது. அப்போ அன்னைக்கே இருந்திருக்கலாம். எதுக்கு வந்தீங்க? அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பேசுறது தான் உங்களுக்கு சிக்கலாம், அல்லது அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனையா? உங்களுக்கு மோடியோட பிரச்சனை இல்லை, அமித்ஷாவோட பிரச்சனை இல்லை, ஆர்எஸ்எஸோட பிரச்சனை இல்லை, பிஜேபியோட பிரச்சனை இல்லை, அண்ணாமலை தான் உங்களுக்கு பிரச்சனையா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? அப்போ ஒரு இண்டிவிஜுவல், அதுவும் ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்க ஒரு லீடரால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இன்னைக்கு என்ன மாறி இருக்கு? அந்த அண்ணாமலையாவது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? அதுவும் இல்லை. அவர் இன்னமும் சொல்றாரு இது வந்து பிஜேபி அலையன்ஸ், இது பிஜேபி ஆட்சின்றாரு. அப்போ எதுவுமே மாறலையா சார்? நீங்கள் இந்த அலையன்ஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறது எது மாறி இருக்கு? அப்போ எதுக்கு பிரிஞ்சிங்க? அப்போ இது என்ன? தெளிவாக தெரியும் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், அவங்க லட்சுமி சொன்னதில் ஒரு பிழைன்னு. இது வெளியில் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது, அதிமுகவுக்கு நல்லது, தலைவர்களுக்கு நல்லதில்லை. தலைவர்களுக்கு நல்லது இல்லாத விஷயத்தை கட்சி முடிவு எடுக்க முடியாது, ஆப்ஷன்ஸ் கிடையாது. பேசும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது